ஹலோ வியூவர்ஸ். பாக்யராஜ் அவர்கள் திடீர்னு மறந்தது பார்த்திங்கன்னா யாராலையுமே ஏற்றுக்க முடியல அப்படின்னு தாங்க சொல்லணும். திடீர்னு நேற்று காலையில் அவர் பார்த்திங்கன்னா இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி கேட்டவுடனே எல்லாருக்குமே பேரதிர்ச்சியாக தான் இருந்தது. காரணம் என்னென்னா, அதற்கு முன்னாடி நாள் தான் பார்த்திங்கன்னா கோவாவில் குஷ்பு அவர்களோட மகள் திருமணத்தில் கலந்துக்கிட்டாரு. அங்கே கலந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு எல்லார் கூடயுமே அவர் பார்த்திங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருந்திருக்காரு. தன்னோட நினைவுகள் எல்லாம் பகிர்ந்துட்டு இருந்திருக்காரு. அதை பற்றி நிறைய செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது. நாமளும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்போம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அவர் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் மனைவியிடம் பேசிகிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இறப்பதற்கு முன்னாடி சத்தியமும் வாங்கியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குஷ்பு அவர்களோட மகள் அவந்திகா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கோவாவில் திருமணம் நடந்தது. கிட்டத்தட்ட அங்கே அதிகமாக கலந்துக்கல. ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், திரைப்பிரபலங்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. நம்ம குறிப்பாக பார்த்திங்கன்னா சிரஞ்சீவியாக இருக்கட்டும், அவங்க பாக்யராஜ், த்ரிஷா, இந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமானவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா அங்கே கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நெருக்கமானவங்க மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. அந்த செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வந்துட்டு தான் இருந்தோம். அன்றைக்கி அங்கே கோவாவில் அதை முடிச்சுட்டு பாக்யராஜ் அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டு தன் மனைவியோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காரு. அது பார்த்திங்கன்னா ஒரு சிசிடிவி காட்சியாகவே பதிவாயிருக்குங்க. தன் மனைவியோட ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்த காட்சி பார்த்திங்கன்னா சிசிடிவியாகவே பதிவாகிருக்கு. அவங்க அந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்த வீடியோவும் வெளியாயிருக்கு. பட் சில பர்சனல் இஷ்யூவால் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா வெளியாகிட்டு உடனே டெலீட் ஆகிடுச்சு. அப்படி அவங்க என்ன தான் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தகவல் மட்டும் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குங்க. அங்கே ஒன்றும் இல்லைங்க, குஷ்பு அவர்களோட திருமணம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய என்னுடைய நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. பழைய கால நினைவுகள் எல்லாமே நினைவு கூர்ந்துட்டு இருந்திருக்காங்க தன்னோட மனைவிடம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தான் மகளுக்கு இந்த மாதிரி பண்ணி வைக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்திருக்காரு. ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு. அவருடைய அவங்க மகள் சரண்யா பார்த்தீங்கன்னா அவங்கள எப்படியாவது பெரிய ஒரு ஹீரோயின் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காரு பாக்யராஜ் அப்படின்னா, அவங்கள இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படத்தை தானே இயக்கியிருக்காரு. ஆனால் அந்த படம் சரியாக போகலை. சரியாக போகலைனாலும் பரவாயில்ல, அடுத்து ஒரு படம் இயக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்க சமயத்தில் அவங்க அதுக்குள்ளே காதல் வயப்பட்டு ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆக்சுவலாக அந்த காதலும் லவ் ஃபெயிலியராக போய் அதுக்கப்புறம் அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல சிக்கல்கள் போயிருக்கு. ஸோ அவங்க திருமணம் பண்ணாலும் பாக்யராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்கள ஏற்றுக்கல. இல்லை, நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, ஜாதி இடிக்குதா மதம் இடிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு இல்லை, ஜாதி மதம்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, ஸ்டேட்டஸ் அந்தஸ்து கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, வேற ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் அவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம் என்னென்னா, தன் மகளுக்கு குஷ்பு மகளை போல் ஒரு திருமணம் செஞ்சு வைக்க முடியல, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எனக்கு பார்த்திங்கன்னா அந்த விஷயம் அமையவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மனைவியிடம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு பேசிகிட்டு இருந்திருக்காரு. இது எல்லாமே சிசிடிவியில் பதிவாகிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன் மகனுக்குமே அவர் விரும்பின மாதிரி திருமணம் செய்ய முடியாமல் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவர் பார்த்திங்கன்னா காதலுக்கு எதிரானவர்லாம் கிடையாது. ஏன்னா இவருடைய முதல் மனைவியும் காதலித்து தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2வது மனைவியும் பார்த்திங்கன்னா காதலித்து தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் தான் மகன் காதலித்ததுனால இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு அவங்க பண்ண மாதிரி நம்மளால் கிராண்டாக பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் பார்த்திங்கன்னா பாக்யராஜுக்கு இருந்திருக்கு. ஸோ மகளுக்கும் பண்ண முடியல, மகனுக்கும் அந்த மாதிரி மகனுக்கு இவர் பண்ணி வச்சார். பட் ஆனால் ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல. கொஞ்சம் நெருங்கிய சொந்த பந்தத்தை மட்டும் கூப்பிட்டு வச்சு பண்ணியிருப்பார். நடிகர் விஜய்லாம் வந்திருப்பார். அப்போது சிஎம்மாக இருக்கக்கூடிய விஜய் தாலிலாம் எடுத்து கொடுத்துருப்பாரு. அந்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த விஷயத்தை பற்றியும் தான் மனைவியிடம் அன்றைக்கி நைட்டு கரெக்டாக அன்றைக்கி இறப்பதற்கு முன்னாடி நாள் நைட்டு பேசியிருக்காரு. ஹாலில் உட்காந்து இதனுடைய சிசிடிவி காட்சி வெளியாக இருக்குது. பட் இது பர்சனல் இஷ்யூவால் பார்த்திங்கன்னா அது வெளியிட முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேசிவிட்டு ஒரு 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ இந்த விஷயத்தை மட்டும் சின்னதாக பேசிட்டு நல்லா இருந்துச்சு, அவங்களுடைய நினைவுக்கு இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் பகிர்ந்து இருக்கார் தன் மனைவியிடம். இதை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா இவர் வாக்கிங் போயிருக்காரு. எப்பவும் போல் வாக்கிங் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு சோஃபாவில் உட்காந்து லைட்டாக நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்ன உடனே பதட்டம் அடைஞ்சு அவங்க வீட்டில் இருக்க பூர்ணிமாவாக இருக்கட்டும், சாந்தனு எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது இவர் பார்த்திங்கன்னா அவங்க மனைவி கிட்ட சத்தியம் வாங்கினதா ஒரு தகவல் வெளியே இருக்குங்க. அதாவது நம்ம இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா தன் மகள் மேலே வெறுத்திருந்தோம். ஆக்சுவலாக இவங்க கொஞ்ச நாளாக இவங்க மகள்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. அவங்க மகளுக்கு குழந்தை பிறந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் அவங்க மகள்
கிட்ட போய் பேசி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஜெல்லாயிருக்காங்க, நல்லா பேசியிருக்காங்க. சில நாட்கள் வந்து அவங்க மகள் மேலே இவர் கோபமாகவே இருந்திருக்காரு. இவங்க அதாவது பாக்யராஜும் சரி, பாக்யராஜோட மனைவி 2 பேருமே கோபமாக இருந்திருக்காங்க. அதனால் வந்து இவர் அந்த இறக்கும் தருவாயில் கூட அந்த வண்டியில் போகும்போது சத்தியம் வாங்கி மகளையும் மகனையும் நல்லா பார்த்துக்கோ, ஒரு வேளை நான் இல்லைனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சத்தியம் வாங்கினதா தகவல் வெளியாக இருக்குது. அது வாங்கின பிறகு தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டிருக்காரு. இது என்ன சினிமா மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக இவர் வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக ஒரு சினிமா போல தான் வாழ்ந்திருக்காரு. ஒரு சினிமாவில் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமோ அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா இவரோட வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு. ஏன்னா யதார்த்தமாக நல்லா இருந்தார், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து யாராலையுமே கேட்க முடியல. ஸோ இந்த விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் சிசிடிவியில் பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் நிறைய யாருக்குமே தெரியாத ஒரு சில விஷயங்கள் வந்து பதிவாயிருக்கு. பட் இது எல்லாமே அவங்களுடைய பர்சனல் விஷயம் தான். இதெல்லாம் நம்ம ஒரு செய்தியை தான் கேட்டு தெரிஞ்சிக்க முடியுமே தவிர நம்ம அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா இது அவங்களோட தனிப்பட்ட பர்சனல் விஷயம். சரி, ஓகே, இன்னொரு விஷயம் கூட வெளியே இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்தகன் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பிரபல சினிமா விமர்சகர் வித்தகன் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாக்யராஜ் அவர்கள் 1981ஆம் ஆண்டு நடிகை பிரவீனாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அந்த திருமண வாழ்க்கை 2 ஆண்டுகள் கூட நீடிக்கவில்லை. உடல்நலக்குறைவால் பிரவீனா திடீரென மரணமடைந்தார். இந்த முதல் இழப்பு பாக்யராஜை நிலைக்குலைய செய்தது. அதன் பிறகு நடிகை பூர்ணிமாவை அவர் காதலித்த போது, எனது பெற்றோருக்கு சம்மதம் என்றால் திருமணம் செய்து சொல்கிறேன் என பூர்ணிமா சொன்னதால் எம்ஜிஆர் அவர்கள் தாலி எடுத்து கொடுக்க பூர்ணிமா பாக்யராஜ் திருமணம் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த தம்பதிகளுக்கு தான் சாந்தனு, சரண்யா என 2 குழந்தைகள் பிறந்தனர். இதில் மகள் சரண்யாவின் வாழ்க்கை தான் பாக்யராஜ் உயிரோடு கொன்றது அப்படிங்கிற மாதிரி வித்தகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் பாக்யராஜ் அவர்களும் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சமூக வலைதளம் மூலமாக சரண்யாவுக்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த நபரை மட்டுமே காதலித்த சரண்யா அவரை பார்ப்பதற்காக வெளிநாட்டிற்கும் சென்றார். ஆனால் அந்த நபர் சரண்யாவை ஏமாற்றி திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியே இருக்கு. இந்த கடுமையான ஏமாற்றத்தாலும் மனவேதனையினாலும் உடைந்த சரண்யா அடுத்தடுத்து 2 முறை தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அன்று மட்டும் தந்தை பாக்யராஜும் தாய் பூர்ணிமாவும் காப்பாற்றவில்லை என்றால் அன்றே அவரது கதை முடிந்திருக்கும். அப்படி போராடி காப்பாற்றிய மகளுக்கு அண்மையில் ஒரு திருமணம் நடந்து குழந்தையும் பிறந்தது. ஆனால் அந்த திருமண வாழ்க்கையிலும் எந்த ஒரு புயல் வீச தற்போது குழந்தையுடன் மகள் சரண்யா தனியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த தீராத கவலை பாக்யராஜை தினமும் வாட்டியது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகன் சாந்தனுவும் தொகுப்பாளினி கீர்த்தனியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணம் முடிந்து கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் மேலாகியும் இன்னும் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கவில்லை. ஒரு தந்தையாக தன் மகனுக்கு சினிமாவில் பெரிய ஹிட் கொடுக்க முடியவில்லையே என்ற கவலை ஒருபுறம் இருக்க, தனக்கு பேர குழந்தைகள் காட்டும் பாக்கியம் இன்னும் அமையவில்லையே என்ற ஏக்கமும் பாக்யராஜின் மனதை அரித்து கொண்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தன் வாழ்நாளில் கடைசி நிமிடம் வரை வாரிசுகளின் இந்த 2 கவலையும் நெஞ்சுக்குள்ளேயே புதைத்து வைத்துக் கொண்டு வெளியே எப்போதும் சிரித்த முகடனே வலம் வந்துள்ளார். வித்தகன் பகிர்ந்துள்ள இந்த துயரமான பின்னணியை கேட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் மேலே ரொம்பவே இறக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ பாக்யராஜ் அவர்கள் பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? பாக்யராஜ் அவர்கள் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பாக்யராஜ் அவர்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அவர் நடித்த படங்கள்லேயும் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.